ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு பானை வச்சு வித்தியாசமாக ஒரு சாப்பாடு செய்வோம். முதலில் வெங்காயத்தை தாளியுங்கள், சோம்பு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்கள். முக்கால் பதம் புரிந்து வந்தால் காணும். நான் கடையில் அப்படியே 4-5 மரக்கறிகள் வெட்டி கலந்து வச்ச பக்கெட் எடுத்துருக்கிறேன். அந்த பக்கெட்டோட சீஸ் எல்லாம் கலந்துருக்கு, கழுவ தேவையில்லை. அதை அப்படியே போட்டு கிளறுவோம். இதில் உப்பு சேர்ந்துருக்காது, அதால் நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உரைப்புக்கு கொஞ்சம் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நன்றாக அவியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம் வாசத்துக்கு. சுவை வித்தியாசமானதாக பிள்ளைகளுக்கு பிடித்ததாக இருக்கும். செய்து கொடுத்து பாருங்கள். ரம்பை சேர்த்துக்கொள்வோம் வாசத்துக்கு. இதோட மீன் தின்னும் சேர்த்துக்கொள்வோம். நன்றாக மூடி அவிய விடுவோம். காய்கறிகள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறபடியாக மூடி அவிய விடுவோம். அதில் தட்டை எடுத்து எண்ணெயை பூசிட்டு தட்டில் பானை அடுக்கி கொள்ளுவோம். அதன் மேலே நாங்கள் நிறம் காய்ச்சின மரக்கறி மிக்ஸையும் சேர்த்து பரப்பி விடுவோம். திரும்பவும் பானை அடுக்கிட்டு மரக்கறி பக்கெட்டுக்கு சீஸ் பட்டர் எல்லாம் கலந்திருந்தபடியே அதான் சூடாக எண்ணெயாக வந்திருக்கு. அதை பானைக்கு மேலே ஊற்றி விடுவோம். இப்போ 4 முட்டை எடுத்து அடிப்போம். அதோடு கோர்ன்ஃப்ளெக்ஸையும் எடுத்து நன்றாக கசக்கி போட்டு அடிப்போம். அடித்ததை அவனில் வச்ச பானைக்கு மேலே பரப்பி ஊற்றி விடுவோம். ஊற்றிட்டு திரும்பவும் அவன்லேயே வைப்போம் பானை. அவனில் 30 நிமிடங்கள் வச்சது 200°C 15 நிமிஷம் முட்டை போடுறதுக்கு முன்னும் 15 நிமிஷம் முட்டை போட்ட பிறகும் வச்சது. இது கொஞ்சம் வித்தியாசமாக சுவையாக இருக்கும். பான் காய்ச்சின கறி எல்லாம் பாலில் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.